பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால இந்த டெய்லி மன்னான்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை அப்போஸ்தல நடபடிகள் 12வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். யாருக்காக அப்படின்னா, ஒரு தேவ மனுஷன் பேதுருவுக்காக. பேதுருவை கொண்டு போய் ஏரோது ஜெயிலில் போட்டாங்களாம். அடுத்த நாள் விடிந்த உடனே அவருடைய தலை வெட்டப்பட போகிறது. இதை அறிந்த சபையார் கூடி அந்த நாள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்களாம். பேதுருக்காக ஜெபம் பண்ணின போது சிறைச்சாலையில் நடந்த காரியம் என்ன அப்படின்னா, தேவ தூதன் இறங்கினார். அதற்கு முன்பாக வெளிச்சம் உண்டாயிற்றாம். பேதுரு தூங்கி கொண்டிருந்தார். அவரை தட்டி எழுப்பி சங்கிலிகள் எல்லாம் உடைத்து பெரிய இரும்பு கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட்டு பேதுரு ஜெபிக்கிற வீட்டண்டையில் நின்றாராம். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க யாரா இருந்தாலும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறதுலையே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்களுக்காக எனக்காகவும் ஜெபிக்கிற மனுஷர்கள் இருப்பார்கள்னா அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். பல நேரத்தில் நம்மளால் ஜெபிக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ நமக்காக ஜெபத்தில் தாங்குவதை அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஜெபத்தில் வல்லமை உடையவர் ஒருவரும் கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளுக்குள்ளாய் போகும் பொழுது அவர் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஜெபிக்கிற நேரத்தில் திருப்பி சீஷர் இடத்துல அவர் கேட்டுக்கொண்டார், சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டாமா என்பதாக சொல்லுகிறார். இயேசுக்காக சிலர் ஜெபிக்கும்படியாக, விசேஷமா சீஷர்கள் ஜெபிக்கும்படியாக இயேசு எதிர்பார்த்தார். அது சீஷர்கள் செய்யலை. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜெபித்தாராம். சீஷர்கள் மூலமா யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ விசுவாசிகளுக்காக இயேசு ஜெபித்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபத்தில் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். புருஷன் மனைவியை ஜெபத்தில் தாங்கணும், மனைவி புருஷனை தாங்கணும், பெற்றோருக்காக பிள்ளைகள் ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிக்கணும், சபையார் விசுவாசிகளுக்காக பாஸ்டருக்காக ஜெபிக்கணும், பாஸ்டர் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். யாரோ ஒருவர் மட்டும் ஜெபிக்கிறதில்ல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாகும். தேவ தூதர்கள் இறங்குவாங்க. பெரிய பெரிய இரும்பு கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்படும். ஜெபிக்கிற சபை அனலுள்ள சபை, ஜெபிக்கிற சபை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்துல நீங்க பணத்தையோ பேரையோ புகழையோ சம்பாதிச்சாலும் சம்பாதியாமல் போனாலும் உங்களுக்காக யாராவது அட்லீஸ்ட் ஒருவராவது ஊக்கத்தோடு உண்மையாய் ஜெபிக்கிற மனுஷனை நீங்க சம்பாதிச்சு வச்சீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். பேதுரு சம்பாதித்து கொண்டான். பேதுரு போய் ஜெயிலில் உட்கார்ந்தாலும் பேதுருக்காக சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்களாம். அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஊக்கமாக ஜெபித்தார்கள். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவருக்காக ஒருவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும், உண்மையோடு ஜெபம் பண்ணணும். உங்கள் பாஸ்டருக்காக, உங்கள் ஊழியருக்காக உண்மையோடு ஜெபம் பண்ணுங்க. அவருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா சபையாருடைய விசுவாசிகளுடைய பெயர்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க குடும்பத்தாருடைய பெயர்கள் தெரியுமென்னா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது சாத்தான் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் உடைத்து போடுவான். ஜெபத்தை விட பவர்ஃபுல்லானது எதுவுமே கிடையாதுங்க. ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுவான். ஜெபிக்கிறவன் சாத்தானுடைய சதிகளை உடைத்து எறிவான். அதுவும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க பாருங்க, அது மிகவும் ஆசீர்வாதம் உள்ளது. ஒரு மனமாய் கூடி ஜெபம் பண்றீங்க பாருங்க, அது மிகவும் ஆசீர்வாதமானது. உங்களுக்காக ஜெபிக்கிற நண்பர்களை, ஜெபிக்க நபர்களை நீங்க சம்பாதித்து வச்சிருப்பீங்கன்னா உங்களை போல ஆசீர்வாதம் உடையவர்கள் யாரும் கிடையாது. தானாய் அப்படிப்பட்டவர்களுக்காக தானாய் இரும்பு கதவுகள் திறக்கும். தானாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதையும் விடுதலை உண்டாவதையும் உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, முப்பொறி நூல் அருந்து போகவே போகாது. ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை அறுத்துடலாம்.
ஆனால் நிறைய நூலெல்லாம் சேர்ந்து திக்காக இருந்துச்சுன்னா அதை அறுக்க முடியாது. அதே போல தான் ஜெபத்தில் கூட ஒருவர் மட்டுமல்ல, நீங்கள் ஒருவர் மட்டுமல்ல, உங்களுக்காக ஒரு சிலர் ஜெபிக்கிறாங்கன்னா அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களையும் கேட்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தாரை எழுப்புங்க, எனக்காக உண்மையாய் ஊக்கத்தோடு ஜெபிக்கிற நபர்களை எழுப்புங்க என்பதாக எங்களுக்காக எங்கள் தாய் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்கள் அம்மா எங்களுக்காக ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வயதாகி கொண்டிருக்கு. இன்றைக்கு எங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. இந்த ஊழியத்தில் இருந்து இரவும் பகலுமாய் கர்த்தருக்காக ஓடுகிற எனக்காக எங்களுடைய மெஜஸ்டிக் வாய்ஸ் மினிஸ்ட்ரிஸில் இருக்கிற கம்பீரதொனி ஊழியத்தில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிற இந்த ஜெப பங்காளர்கள் திட்டத்தில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுக்காக ஜெபிக்கிற டிஎம்விஎம் பிரேயர் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். இதுதான் நமக்கு அற்புதங்களை உண்டாக்கும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும்னா இதோ உங்கள் நம்பரை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக டிஎம்விஎம் கம்பீரதுனி இந்த ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்கன்னா நாங்களே உங்களை தொடர்பு கொள்வோம். மறக்க வேண்டாம், ஒருவருக்காக ஒருவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரிடத்தில் இந்த பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்காக ஜெபிக்கிற கூட்டத்தை பெருக பண்ணும், ஊக்கத்தோடு ஜெபிக்கிற கூட்டத்தை பெருக பண்ணும். நாங்களும் மற்றவருக்காக ஜெபிக்க கிருபைத்தாரும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால தானாய் பெரிய பெரிய இரும்பு கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக, எங்களுக்குள்ளாக ஜெப வாஞ்சை உண்டாயிருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகமாக ஜெபிக்க கிருபை கொடுங்கப்பா. ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, ஜெபத்தில் மேற்கொள்ள முடியாதது ஒன்றுமில்லை. சாத்தானுடைய எல்லா சதித்திட்டங்களும் பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிற எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுங்க. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்கப்பா. சுகம் உண்டாவட்டும். வியாதியஸ்தர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நன்றி இயேசு சுவாமி. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.